மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் மாவட்டம் 32, 33 மெட்ராஸ் நார்த் சார்பாக மாதாந்திர கூட்டம் சென்னை தேனாம்பேட்டில் உள்ள ஹயட் ரீஜென்சி மேனர் ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். ரோட்டரி கிளப் மாவட்டம் 32, 33 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவர்கள் துணையுடன் இந்த மெட்ராஸ் நார்த் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் தலைவி ரொட்டேரியன் மேரி அமுதாராஜ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளும் மற்றும் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த்தின் வளர்ச்சி குறித்த ஆலோசனையும் செய்யப்பட்டது. இந்த வருடம் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் செய்த சேவைகளை பார்ப்போம். மெட்ராஸ் நார்த் எப்பொழுதும் பொதுமக்களுக்கும் மருத்துவத்திற்கும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல வருடங்களாக சேவை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த வருடம் எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்டை பார்ப்போம். முதல் ப்ராஜெக்ட் மறுபிறவி என்ற தலைப்பில் சென்னை எக்மோர் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு பல கருவிகள் வழங்கப்பட்டன. CSH மற்றும் போஷ் இயக்குனர் டாக்டர் ரொட்டேரியன் ராதா பாலச்சந்தர் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது. இரண்டாவது ப்ராஜெக்ட் கண்ணம்மா தலைப்பில் த கிளர்க் பள்ளிக்கு டிவி வழங்கப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல பழக்கங்கள் மற்றும் யோகாவும் சொல்லி ஊக்குவிக்கப்பட்டது. மூன்றாவது ப்ராஜெக்ட் பசியாற்று என்ற தலைப்பில் பொதுமக்களை தேடி சென்று உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த மூன்று தலைப்பில் இலவசமாக சேவைகள் செய்து ரோட்டரி கிளப் மாவட்டம் 32, 33 ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் மாவட்ட அளவில் முன்னணியாக திகழ்ந்து வருகின்றது. நம்முடைய சமுதாயத்தில் முக்கியமான 3 அத்தியாவசிய தேவைகள், அதில் மருத்துவம், கல்வி மற்றும் உணவு, இப்படி 3 விஷயத்தில் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் டீம் மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த கூட்டத்தில் சிறப்பாக சேவை செய்த நிர்வாகிகளுக்கு ரோட்டரி கிளப் மெட்ராஸ் சார்பாக கௌரவிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் செயலாளர் ரொட்டேரியன் சுஜாதா சதீஷ் அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பல இலவச சேவை செய்ய ரோட்டரி கிளப் மெட்ராஸ் நார்த் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.